எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோம்ஸோட புதிய பெட்டல் ப்ரஷ் தான். இப்போ இந்த ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளவர்ஸ் வரைகிறதோ லேண்ட்ஸ்கேப் வரைகிறதோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 4 ப்ரஷ்ஷுக்கு உங்களோட விலை வந்து வெறும் 350 ரூபா மட்டுமே. ஸோ இவ்வளோ விலை கம்மியாக ஒரு ப்ரஷ் செட்டு வந்து இப்போது டோம்ஸ் தான் ஃபஸ்ட்டு முதலையாக போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு மல்டி யூஸ் ப்ரஷ்ன்னு சொல்லலாம். எப்படின்னா உங்களுக்கு தின் ஸ்ட்ரோக் வேணும்னா அந்த டிப்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திக் ஸ்ட்ரோக் வேணும்னா அந்த பாடி அந்த ப்ரஷ்ஷோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கலர் அதில் நல்லா எடுக்க முடியும். அண்ட் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும் போது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ டிப்பை வந்து தின் லைன்ஸுக்கும் பாடியை வந்து திக் லைன்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 4 சைஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் A5 சைஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை A4 சைஸில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அதையும் அவங்க மைண்டில் வச்சுட்டு 4 ப்ரஷ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுறது மோஸ்ட்லி அக்ரிலிக்கோட யூஸ் பண்ணுறதுக்கு. பட் வாட்டர் கலர்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அக்ரிலிக்கில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் அப்படின்னு. ஸோ இந்த ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, பிரபலமாக வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து கேட்ஸ் டங் ப்ரஷ்ஷு, அப்புறம் உங்களுக்கு ஃபில் பேர்ட் ப்ரஷ் அப்படின்னு வந்து இந்த மாதிரி வேறு வேறு நேம்ஸில் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்ஸ் டங் அப்படின்னா அந்த பூனையோட நாக்கு. ஸோ பூனையோட நாக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அந்த ப்ரஷ்ஷோட ஷேப்பும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃபில் பேர்ட் அப்படின்னா ஒரு ரவுண்ட் ப்ரஷ்க்கும் ஃப்ளாட் ப்ரஷ்க்கும் நடுவில். ஸோ ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷுக்கு வந்து ஒரு கர்வ் இருந்ததுன்னா அது வந்து ஃபில் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலலாம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரஷ்ஷை பற்றி நம்ம திருப்பி பேசலாம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு திறந்து பார்த்துடலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ரஷ்ஷுக்கு உங்களுக்கு 350 ரூபா தான். அண்ட் இது வந்து உங்களுக்கு சைஸஸ் 6, 8, 10, 12 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சின்ன சைஸு ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் அப்படியே கர்வ் ஆகி நிற்குது பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து மெயின் விஷயமே இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரெஷர் கொடுத்து எடுக்கும் போது அந்த பெட்டல் ஃபார்ம் ஆகும். இல்லை நீங்கள் லீஃப் கூட வரையலாம். நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை ட்விஸ்ட் பண்ணும் போது நீங்கள் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் உங்கள் கேன்வஸில். ஸோ உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவன் ஃபார் பிகினர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வரைகிறது சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ப்ரஷ் வந்து அந்த வேலையை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுக்குது. ஏன்னா அந்த ஷேப்பு வந்து அந்த கர்வ் இருக்கிற ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன எஃபர்ட் போட்டாலே உங்களுக்கு அந்த ஏற்ற அவுட்புட் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம இப்போது அக்ரிலிக் அண்ட் வாட்டர் கலரோட யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த ப்ரஷ் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வாட்டர் கலரில் இந்த ப்ரஷ்ஷை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக வாட்டர் கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிறதுனால. இப்போ நம்ம சின்ன சைஸ் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் தின் லைன்ஸ் எப்படி நம்ம போட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது. என்னோடய ப்ரெஷரை நான் ரொம்ப லைட்டாக வைக்கிறதுனால என்னால் தின் அண்ட் திக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி எப்படி இந்த ப்ரஷ்ஷு வந்து பேப்பரில் வைக்கும் போது ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பெட்டல் ஷேப் ரொம்ப அழகாக வருது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. அண்டு ஜஸ்ட்டு டுவர்ட்ஸ் த எண்டு வந்து நான் வந்து ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணிடுறேன் ப்ரஷ்ஷை. ஸோ அழகாக அந்த பெட்டல் ஷேப் ஃபார்ம் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்துக்கிறேன் அண்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ டைரெக்ஷன் மாற்றியும் ட்ரை பண்ணியிருக்கேன், எக்ஸ்டெண்ட் பண்ணியும் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து நல்லா இது ஈடு கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்குது ப்ரெஷர் வேரியேஷன் கொடுக்கும்போது. இப்போ வந்து நம்ம குவாஷ் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த ப்ரஷ்ஷோடன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக குவாஷ் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டர்ஸு, அப்புறம் உங்களோட லேயர் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே குவாஷ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஜென்ரலாக குவாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலுக்கு தான் வந்து மெயினான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் யூஸ்வலாக டிசைனர்ஸ் எப்படின்னா இந்த ஆர்ட் ஒர்க்கை ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலாக எடிட் பண்ணுவாங்க. ஸோ கலரை வச்ச மாதிரி அப்படியே தான் வைக்கணும், ரொம்பலாம் டைல்யூட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த விதமான ஸ்ட்ரோக்ஸுக்கும் அண்ட் அந்த டைப் ஆஃப் பெயிண்டிங்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நல்லா ஷேப்பை ரீட்டைன் பண்ணுது.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேரியஸ் டாட்ஸ் அப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக குவாஷுக்கு இந்த ப்ரஷ் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து அக்ரிலிக் பெயிண்டில் எப்படி வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட் ஜென்ரலாக மீதி கலர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் திக் தான். அண்ட் மோஸ்ட்டாக இதை பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வஸில் யூஸ் பண்ணுவோம். பட் பேப்பர்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரஷ்ஷுக்கு ஆக்சுவலி இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல கலரை வந்து இதில் எடுக்க முடியுது. ஸோ ஐ திங்க் அக்ரிலிக் கலருக்கு இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர் எடுக்குது அப்படின்னு. இப்போது நம்ம கொஞ்சம் பெட்டல் ஷேப்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியுது இது கண்டிப்பாக வந்து கலர் நல்லா அப்ளை பண்ணுது ப்ரஷ்லேருந்து அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இது வந்து மீதி 2 மீடியமை கம்பேர் பண்ணும்போது அக்ரிலிக்கு நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸும் ஒரு மாதிரி நேச்சுரலாக அழகாக இருக்குது. கண்ட்ரோலும் நல்லா இருக்குது இந்த ப்ரஷ்ஷுக்கு. இப்போ நம்ம 3 மீடியம்லையுமே பார்த்துட்டோம். அண்ட் இந்த 3ல் வந்து அக்ரிலிக் நல்லா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக வந்து ஒரு 350 ரூபாய்க்கு இது டெஃபினட்டாக வர்த் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வாங்குங்க இந்த ப்ரஷ்ஷை. எங்களோட வெப்சைட் htconline.inல அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக உடனே போய் வாங்குங்க. இதோட லிங்க் வந்து எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விலை ஜாஸ்தியான ப்ரஷஸ்லாம் நிறைய இருக்குது. அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மோஸ்ட்லி வாட்டர் கலருக்கான ப்ரஷஸாக இருக்காது. அண்டு இதை கம்பேர் பண்ணும்போது அதையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ தனியாக நல்லா ஹோல்ட் பண்ணுதுங்கிற போது அது டெஃபினட்டாக வாட்டர் கலர் ஆர்டிஸ்டாக இருந்தால் அதை ப்ரெஃபர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து 3 மடங்கு இதை கம்பேர் பண்ணும் போது. ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து நீங்க வாங்கலாம் நம்பி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா பெல் ஐகான் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தம்ஸ் அப் சைன் யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்க எங்க வீடியோவை. நீங்க எங்களோட சேனல்ல இருக்கிற மீதி வீடியோஸும் கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்த வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். See you.